இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் பென்ஷன் அமௌண்ட்டை மட்டும் எப்படி ஆன்லைனில் வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட எம்ப்ளாயி ஷேரையும் எம்ப்ளாயர் ஷேரையும் மட்டும் தான் ஆன்லைனில் கிளைம் பண்ணுறாங்க. அதாவது ஃபார்ம் 19 அப்படின்னு இருக்கும். அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை மட்டும் கிளைம் பண்ணிவிட்டு எனக்கு ஃபுல் அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10C அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை கிளைம் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு அதை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. இன்னும் ஒரு சிலர் பென்ஷன் அமௌண்ட்டுங்கிறத நம்ம எடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு கிளைம் பண்ணாமல் விட்டுறாங்க. அது மாதிரிலாம் நீங்கள் விட்டுட்டு வர தேவையே கிடையாது. நீங்கள் ஒரு கம்பெனியில் 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் அந்த பென்ஷன் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்க முடியாது. அதை அவங்க பிடிச்சிட்டு உங்களுக்கு மந்த்லி பென்ஷன், அதாவது ஒரு 55 ஏஜ் நீங்கள் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி பென்ஷன் அமௌண்ட் உங்களுக்கு சேலரி மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு 9 இயர்ஸ் 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்கள் வேலையை விட்டு ரிசைன் பண்ணாலும் உங்களோட பென்ஷன் அமௌண்ட், உங்களோட ஷேர், உங்களோட எம்ப்ளாயர் ஷேர் எல்லாத்தையுமே உங்களால் ஆன்லைனில் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இது மாதிரி நீங்கள் விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் பெரிய லாஸ் ஆகும். ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக அந்த பென்ஷன் அமௌண்ட்டையும் சேர்த்து கிளைம் பண்ணுங்கள். கிளைம் பண்ணிங்க அப்படின்னா மொத்த அமௌண்ட்டை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இப்போ எப்படி நம்ம ஆன்லைனில் பென்ஷன் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே அந்த வீடியோவோட லிங்க் எல்லாமே கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டையும் எப்படி ஆன்லைனில் வித்ட்ரா பண்ணுறது, நெக்ஸ்ட் அட்வான்ஸ் அமௌண்ட்டு யாரெல்லாம் வித்ட்ரா பண்ணிக்க முடியும், இது மாதிரியான டீட்டெயில் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் பிஎஃப்போட பென்ஷனை மட்டும் எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இபிஎஃப்ஓ அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அதில் வரக்கூடிய ஃபஸ்ட் வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ப்ளாயி ப்ரொவைட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபஸ்ட் வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் கேஒய்சி அப்டேஷன் மெம்பர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு நியூவாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூஏஎன் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட பாஸ்வேர்ட், நெக்ஸ்ட் இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணி உங்களோட யூஏஎன் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட யூஏஎன் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணியாச்சு. இது மாதிரி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி உங்களோட எம்ப்ளாயி ஷேரையும் எம்ப்ளாயர் ஷேரையும் சேர்த்து நீங்கள் கிளைம் பண்ணியிருப்பீங்க. அதாவது ஒரே ஃபார்மில் ஃபார்ம் 19 மட்டும் நீங்கள் கிளைம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபார்ம் 10C கிளைம் பண்ணணும். அதை எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஃபார்ம் 19 கிளைம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புதுசாக கிளைம் பண்ணுறவங்க பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் எக்ஸ்டெண்ட் ஆகும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் ஃபார்ம் 31 19 10C அப்படின்னு இருக்கும். இதில் 31 அப்படிங்கிறது என்ன ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் எண்டு அப்டேட் பண்ணலை அப்படின்னா உங்களால் அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் அந்த கிளைம் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம் 31 மட்டும்தான் ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்மை வச்சு நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து அட்வான்ஸ் அமௌண்ட்டை ஆன்லைனில் கிளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் கம்பெனியை விட்டு ரிலீவ் ஆகி உங்களுக்கு டேட் ஆஃப் எண்டு அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஃபார்ம் 19ம் ஃபார்ம் 10Cயும் ஓப்பன் ஆகும். நிறைய பேர் இதில் தான் தப்பு பண்ணுறாங்க. ஃபார்ம் 19 மட்டும் கிளைம் பண்ணிவிட்டு ஃபார்ம் 10Cயை விட்டுட்டு வந்துடுறாங்க. இப்போ அதை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களோட டீட்டெயில் எல்லாமே ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பரை வெரிஃபை பண்ணணும். இதில் உங்களோட அக்கௌண்ட்டோட நீங்கள் எந்த அக்கௌண்ட் நம்பரை உள்ளே ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை என்ட்ரு பண்ணணும். இப்போ நான் என்னோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை என்ட்ரு பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. ஃபார்ம் 19 நீங்கள் எப்படி கிளைம் பண்ணுறீங்களோ சேம் ப்ரொசீஜர் தான் 2 டைம் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த கிளைம் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று ஓப்பன் ஆகும். இதை எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது
ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து ஓப்பன் ஆகும். இப்போது இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலே வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் வந்து போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் லிவிங் அப்படின்னு இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா DOE அப்படிங்கிற டேட் வந்து இந்த டேட் அப்டேட் ஆகியிருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இந்த டேட் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகலை அப்படின்னா உங்களால் அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும்தான் கிளைம் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து I want to apply for அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேட் ஆஃப் எண்ட் அப்டேட் பண்ணலைன்னா ஃபார்ம் 31 மட்டும்தான் இதில் டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு டேட் ஆஃப் எண்ட் அப்டேட் பண்ணியாச்சு அப்படின்னா இது மாதிரி 2 ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஃபார்ம் 19 ஃபார்ம் 10C 2 ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஒரு சிலர் இந்த ஃபார்ம் 19 மட்டும்தான் கிளைம் பண்ணுறாங்க, ஃபார்ம் 10Cயை வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. இப்படி விட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு அமௌண்ட் மட்டும்தான் வரும். இந்த ஒரு அமௌண்ட்னா எந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஷேர், அதாவது எம்ப்ளாயி ஷேர் அப்படின்னு போட்டிருக்கும். ரெண்டாவது எம்ப்ளாயர் ஷேர், உங்களோட கம்பெனிலேருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஷேர். இந்த 2 அமௌண்ட் தான் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து மூவ் ஆகும். இந்த பென்ஷன் அமௌண்ட் அப்படின்னு ஒன்று மூணாவதாக ஒன்று இருக்கும். அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் கிளைம் பண்ணலன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து மூவ் ஆகாது. இந்த அமௌண்ட்டை வந்து அப்படியே தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஃபார்ம் தான் கிளைம் பண்ணியிருக்கேன், இன்னொரு ஃபார்ம் பண்ணாமல் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் நீங்கள் வந்துட்டு இந்த ஃபார்மை மட்டும் தனியாக நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிளைம் ஆகி இந்த அமௌண்ட் வந்து மூவ் ஆகிரும். இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி இந்த ஃபார்ம் 19 வந்து நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் 19 வந்து கிளைம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபார்ம் 10Cயை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு எஸ் கொடுத்து கண்டினியூ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேஜ் வந்து கீழே எக்ஸ்டர்ன் ஆகும். இதில் வந்து உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இந்த அட்ரஸ் டீட்டெயில் எந்த அட்ரஸை ஃபில் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து உங்களோட ஆதார் கார்டு லிங்க் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களோட ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை வந்து அப்படியே இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட அட்ரஸ் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இது ஒரு ஃபார்மாலிட்டி தான், வந்துட்டு எல்லாமே அப்படியே கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் உங்களோட லோக்காலிட்டி, உங்களோட ஸ்ட்ரீட்டு, உங்களோட ஸ்டேட்டு, உங்களோட டிஸ்ட்ரிக்ட், உங்களோட பின்கோட், இது எல்லாத்தையுமே வந்துட்டு கொஞ்சம் ரஃபாக என்ட்ரு பண்ணாலே போதும். ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு சென்சிங் ஆகாது. இப்போ நான் வந்து என்னோட அட்ரஸ் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து ஃபில் பண்ணியாச்சு. இது மாதிரி நீங்கள் வந்து உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து ஃபில் பண்ணியாச்சு. இந்த பேஜில் வந்து இவ்வளோ தான் ஃபில் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். இந்த டிக் பாக்ஸில் வந்து டிக் பண்ணி விட்டுருங்க. டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து மெயினாக ஓடிபி எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கெட் ஆதார் ஓடிபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களோட ஆதார் கார்டு வந்து எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆகிருக்குதோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் வந்து இந்த ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஆதார் கார்டோட உங்களோட மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கிறது வந்து கண்டிப்பாக தேவை. அப்படி லிங்க் ஆகிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து கெட் ஆதார் ஓடிபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிடுங்க. இப்போ கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், அதாவது உங்களோட ஆதார் கார்டு வந்து எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த 1 டைம் பாஸ்வேர்டை வந்து இதில் என்ட்ரு பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஓடிபி நம்பரை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. இது மாதிரி 6 டிஜிட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபி நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த ஓடிபி நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்ம் வந்துட்டு நம்ம வந்து சப்மிட் பண்ணுற ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்துருக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இதில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி ஆன் யூனிஃபைட் போர்ட்டல் அப்படின்னு வந்துடும். இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபார்ம் 10Cயை வந்து கிளைம் பண்ண வேண்டிய ஸ்டெப்பு. கிளைம் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் வந்துட்டு உங்களோட கிளைம் ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இதில் அண்டர் ப்ராசஸ் அப்படின்னு வந்திருக்கும். ஒரு 15 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த 15 டேஸ் கழிச்சதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆர் செட்டில்டு இது மாதிரி 2 மெசேஜ் தான் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த 2ல் என்ன மெசேஜ் டிஸ்பிளே ஆகுதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வருமா வராதாங்கிறத வந்து முடிவே பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து இது செட்டில்டு அப்படிங்கிற மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மெசேஜ் வந்த 1 or 2 வீக்ஸில் கண்டிப்பாக வந்து அந்த அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இந்த செட்டில்டு மெசேஜ் வந்து வந்த உடனே உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு வராது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட்னு வந்துருச்சு அப்படின்னா என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு கிளைம் ஸ்டேட்டஸ்
ஆன்லைன் பிஎஃப் அக்கௌண்ட் கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் அதை சர்ச் பண்ணுங்கள். அதில் வரக்கூடிய ஃபஸ்ட் வெப்சைட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து யூஏஐ நம்பரும் கேப்சா கோடு மட்டும்தான் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எந்த டீட்டெயிலுமே கேட்காது. உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. அது மூலமாக நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா என்ன காரணத்துக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து தெரிஞ்சுக்கலாம். பிஎஃப் கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் எந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிஎஃப் அக்கௌண்ட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து நான் உங்களுக்கு பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஃபோன் நம்பர் வந்து நிறைய பேர் ஃபோன் நம்பர் கேட்டிருந்தாங்க. என்னால் ஃபோன் நம்பர் கொடுக்க முடியாது. ஸோ நான் வந்து மெயில் ஐடி வந்து கொடுக்குறேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.